மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரேடியான் 110cc. இதில் மொத்தம் 4 வேரியண்ட் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் எடிஷன், அதுக்கடுத்து நார்மலு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லே ட்ரம் வரும், அதுக்கடுத்து டிஜிட்டல் மீட்ரு ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்க்கு வந்துடும். இதில் பார்க்க போகிற மாடல் வந்து பிளாக் எடிஷன் பார்க்க போகிறோம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 inch இதில் கொடுத்துருப்பாங்க வித் ட்ரிபிள் ஸ்டேரோட. இதனால் உங்களுக்கு இப்போ பஞ்சர் ஆனாலும் நியர்பை ஸ்டேஷனாக போயிட்டா ஏர் ரிலீஸ் ஆகாது. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிடி சிக்னலைஸ் பிரேக்கர் சிஸ்டம் கொடுத்ததுனால நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை ஆகும், பேக் பிரேக்காக உங்களுக்கு ஈவனாக அப்ளை ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருவாங்க. கீழே மேலே பார்த்தீங்கன்னா கேலஜன் ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. கேலஜன் கொடுத்துருவாங்க. நைட் நேரத்தில் உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்கன்னா எக்கனாமி மோடு, பவர் மோடு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிலே போனீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போகும்போது பிக்கப் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இது எதனாலனா உங்களுக்கு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா வண்டி ரன்னிங் டைமில் அவங்களுக்கு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்குன்னா டிசேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10 லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வந்தாலும் உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியும் இல்லாத மாதிரி டிவிஎஸில் தைப்பேடு உங்களுக்கு வண்டியோட கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தைலம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கலாம். இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.8 பிஹெச்பி 7350 RPM இருக்கிறதுனால வண்டியில் பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.3 டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஃபேமிலியாக வச்சுருப்பவங்க உங்களுக்கு திணறாமல் வண்டி நல்லா இழுக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. 180 mm கொடுத்துறதுனால அண்டர்சேசி பாடி உங்களுக்கு தட்டாது, இது எதுவும் டேமேஜும் ஆகாது. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1265 mm இருக்கிறதுனால கட்டடிச்சு போக ஈஸியாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதில் ரேடியனில் பார்த்தீங்கன்னா லாங்கர் சீட்டு கொடுத்துருப்பாங்க, பின்னாடி எக்ஸ்ட்ரா பில்லியன் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னன்னா பின்னாடி லக்கேஜ் வச்சு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் ஹைட்ராலிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பில்லியன் உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 113 kg இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.